மேட்ச் வந்து பார்த்தோன்னா வேப்பமரம் வெர்சஸ் கேஎன்சிசி. முதல் ஓவருக்காக ஜெயச்சந்திரன் அவர் வந்திருக்காரு. ஸ்ட்ரெயிட் திசையில் அடித்து 1 ரன்கள் மட்டும். இரண்டாவது பந்து முத்து அவர்களுக்கு ஆப் திசையில் அடித்து 2 போவாங்களா இல்லை ஒரே 1 ரன் மட்டும். மூன்றாவது பந்து பன்னீர் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி போனார். கேட்சார் பார்க்கலாம், இல்லை அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் நடக்குது. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் த்ரோ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நாலாவது பந்து என்ன பண்ண போகிறாரு, ஒரு ஒய்டி ஆர்க்கர், நல்ல பால். அடுத்து அஞ்சாவது பந்து ஒரு ஆஃப் சைடில் பல்லார்னு ஒரு ஓங்கி அடிக்க கேப்பு 4. ஒரு இறுதி பந்து ஒரு ஒய்டில் போட்டிருக்காங்க. எஸ், ஒய்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓவரோட லாஸ்ட் பால் பார்க்கலாம். ஒரு ஒயிட் யார்க்கர், நல்ல. செகண்ட் ஓவர் போயிருக்கா கார்த்தி வந்திருக்காரு முத்து அவர்களுக்கு. ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பால். அதுக்கு வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தார் மறுபடியும் டாட். நாலாவது பந்து டாட் பால். பேசுகிறாங்க ப்ரெஷர் ஆன் பேட்ஸ்மேன். சைடில் முத்து கார்த்திக் அவர் போகிறாரு, இறங்கி போய் ஒரு யார்க்கர், நல்ல ஒரு டேக் அண்ட் எஸ் எடுத்துக்காரு. ஒரு ரன். பன்னீர் அவர்களுக்கு கார்த்திக் எட்டு ஆஃபில் அடிக்க தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அவுட்டு. ஸ்ட்ரைக்கிங் செலவரி அவர்கள் வந்திருக்காரு. முதல் பந்து ஒரு டாட் பால், நல்ல நல்ல ஷாட். முத்து அவர்கள் ஒரு லோ டாஸ், மீண்டும் 1 ரன் மட்டும். அந்த ஃபீல்டிங் சின்ன கிரவுண்ட், நிறைய ஸ்கோர் தேவை. அப்போது வாங்கிட்டு 6 ஸ்ட்ரைட்டில் 6 பார்க்கலாம். அடுத்த பால் என்ன ஆகுதுன்னு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. பார்க்கலாம் அடுத்த பால் என்ன ஆகுதுன்னு. இப்போ ஒரு ஓடி வராரு, எட்ஜு 1 ரன் மட்டும்தான் போகும். இப்போ நல்லா எடுத்துகிட்டு வரீங்க, கஷ்டமானது ஒன்று. முத்து அவர்கள் ஸ்லோ டாஸ் லெக் சைடில் 1 ரன் மட்டும்தான். சின்ன கிரவுண்டு, நிறைய பவுண்ட்ரிஸ் வேணும். பார்க்கலாம், பவுண்ட்ரிஸ் வேணும்னா இந்த வாங்கிக்க 6. முத்து அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. மீண்டும் ஒரு லோ டாஸ் லெக் சைடில் 1 ரன் மட்டும். பார்க்கலாம், 6 அடித்த செல்லதுரை அவர்கள் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. லோ வந்துச்சுங்க. டாட் பால், நல்ல பால், நல்லா போகிறாருங்க பவுலர். மூன்றாவது பந்து ஒரு ஒயிட் பால், கீப்பர் மிஸ் செய்ய அது மேலும் 1 ரன்னை தந்தது. முத்து ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. அடுத்த பந்து இறங்கி போயிருக்காரு. அது 1 ரன் மட்டும் தான் கிடைக்கும். பார்க்கலாம் சொல்லுது என்ன பண்ணுறாருன்னு. இந்த வாங்கிக்க 6 லெக் சைடில். அவரோட லாஸ்ட் பால் இது என்ன பார்க்கலாம். மீண்டும் லோவாக தான் போச்சு. நல்ல பவுலிங் பண்ண ராகுல் வந்திருக்காரு. முதல் பந்து முத்து அவர்களுக்கு, முதல் பந்து அவுட்டு, கீப்பர் கேட்ச். அரணி வந்திருக்காரு. முதல் பந்தே 6 வெளியே அடிச்சிட்டாரு. பார்க்கலாம் தரணி அவர்கள் 2 பால் என்ன பண்ணுறாரு. நல்ல ஷார்ட் பட் கீப்பர் கேட்ச். அடுத்த ஸ்ட்ரைக்கு பெருமாள் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலை நடந்து போய் தட்டி 1 ரன் மட்டும் கிடைக்கும். மீண்டும் செல்லதுரை அவர்கள் ஆஃப் சைடில் டாட் பால். நல்ல ஷாட்டுங்க, 6. முப்பது பாலில் 49 ரன் அடிக்கணும். பார்க்கலாம் அதர் சைட். புது பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பெருமாள் அவர்கள் என்ன ஏதுன்னு கேட்காம மொதல் பந்து 6ங்க, சரியான ஷாட்டு. பார்க்கலாம் 2 பால் கம்பேக் இருக்குமான்னு. ராகுல் நடந்து போய் அடிக்க கேட்சா இல்லைங்க, பவுன்ஸ் ஆயிடுச்சு. போர் 2 பாலில் 10 ரன் ஆடி இருக்காரு ராகுல் அவர்கள். ஸ்ட்ரைட்டில் அடிக்க பாலா நோய் 6. மூணு பாலில் 16 ரன் வந்திருக்கு. 4வது பால் ஒரு ஃபுல் டாஸ், சுரின்னு ஒரு 6. பார்க்கலாம் 4வது பால் என்ன ஆகுதுன்னு. அடித்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சோ, இல்லை பவுண்ட்ரி எதுவுமே போல. அந்த எட்ஜில் பட்டு பால் நின்றுருக்கு. சிலவேர் அவர்கள் விரட்டி எடுக்கிறாரு. 2, 3, 4 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ரன்னிங் ராகுல் அந்த பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாருங்க, 6ங்க. பார்க்கலாம் அடுத்தது அருண் போட வந்திருக்காரு. கார்த்திக் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், சூப்பர் பாலுங்க. பார்க்கலாம் 2வது பால் என்ன ஆகுதுன்னு. அடிச்சிருக்காரு, கேட்சா. சுபாஷ் வந்திருக்காரு.
பார்க்கலாம். முதல் பந்து இறங்கி போய் ஒரு 6. ஒரு ஆல்ரெடி 38 வந்துருச்சு. கம்மியாக தான் அடிக்கணும். அடுத்த பால் ஒரு ஒயிட் பால் 39. அடுத்த பால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஷட்டான் அடிக்க மூலையில் ஒரு ரன் மட்டும். ராகுல் வந்தால் 6 இருக்குது லெக் சைடில். அப்படி 46 ரன் வந்துருச்சு. பார்க்கலாம். ராகுல் ஃபினிஷிங் இன் ஸ்டைல் 6.